final output of the dress. 3 tier maxi classic princess கொடுத்திருக்கேன். 3 tier maxi with puff sleeve. Okay. Hi dear, இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 3 tier maxியோட கால்குலேஷன் பார்ட் வந்துட்டு டே 5 கிளாஸ் பார்ட் 1 வீடியோ இதுக்கு முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணுங்கள். இது பார்ட் 2 வீடியோ. இதில் நம்ம யோக் பார்ட்டை நம்ம எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். என்னுடைய ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை half ஆஃப் த ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். ஷோல்டர் டவுன் 1 inch எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நெக் வித் மார்க் பண்ணணும். நெக் வித் வந்துட்டு 3.5 எனக்கு அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு பேக் நெக் ட்ராப் வந்துட்டு 1.5 inch 1.5 மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, மார்க் பண்ணிவிட்டு அதை நான் லைன் ட்ரா பண்ணிவிட்டு பேக்குக்கான கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஷோல்டர் டவுன் இறக்கிருந்தோம்ல 1 inch, அதுக்கான ஸ்லோப்பையும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஆர்ம் டெப்த் மார்க் பண்ணலாம். ஆர்ம் டெப்த் எப்படி மார்க் பண்ணோம், நம்மளுடைய ஆர்ம்கோல் மெஷர்மெண்ட் ஸோ ஆர்ம்கோல் மெஷர்மெண்ட் இருக்குல்ல, அந்த மெஷர்மெண்ட் டிவைடட் பை 6 ப்ளஸ் 0.5 மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு 6.5 வருது. ஸோ நான் 6.5 inch மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் செஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ, என்னுடைய செஸ்ட் மெஷர்மெண்ட் 36 டிவைடட் பை 4 9 inches ப்ளஸ் வந்துட்டு எனக்கான லூஸ் எவ்வளோ வேணும், அதாவது ஈஸ் 1 inch ஆர் 1.5 inch எவ்வளோ வேணுமோ கொடுத்துக்கலாம். எனக்கு 2 inches வேணும் அப்படின்னாலும் நான் 2 inches கொடுத்துருக்கேன். ஸோ ஈஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளுக்காக, நீங்கள் வந்து மேக்ஸி அப்படிங்கும்போது ப்ளவுஸ் மாதிரி டைட்டாக போட மாட்டோம், லூஸாக தான் போடுவோம். அதுக்காக நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த மெஷர்மெண்ட் அங்கே கொடுத்துக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு நான் லென்த் மார்க் பண்ணிக்கிறேன். லென்த் வந்துட்டு எனக்கு யோக்கோட லென்த் வந்துட்டு 17 inches 17 inches மார்க் பண்ணிவிட்டு அதுக்கான ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வெயிஸ்ட் ரவுண்ட் நம்ம எடுத்தோம்ல, வெயிஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ, இப்போ எக்ஸாம்பிள் 40 இருக்குது வெயிஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா 40 டிவைடட் பை 4 எவ்வளோ 10 inches. ஸோ 10 ப்ளஸ் உங்களுக்கு ஈஸ் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கோமோ அந்த ஈஸ் மெஷர்மெண்ட்டு ப்ளஸ் சீம் அலவன்ஸ்னால் ஸ்டிச்சிங் பண்ணுறோம்ல, ஸ்டிச்சிங்க்கு சைடில் 1 inch ஆர் 1.5 inches அதை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வெயிஸ்ட் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எவ்வளோ சீம் ப்ளஸ் ஈஸ் கொடுக்குறீங்களோ அதே தான் உங்களுடைய டயர் மேக்ஸிக்கான கேல்குலேஷன்லையும் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, இப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு 2 inch ஈஸ் ஆட் பண்ணி ப்ளஸ் 1 inch சீம் அலவன்ஸ் அப்படின்னா உங்களுடைய மெஷர்மெண்ட்டோட 40 ப்ளஸ் 2 inch ஈஸ்னால் 42 ப்ளஸ் 1 inch அப்படின்னா 43 inches இருக்கணும். அதே தான் உங்களுடைய டயர் மேக்ஸிலையும் உங்களுடைய ஃபர்ஸ்ட் டயரில் நீங்கள் கேல்குலேஷனாக வச்சுக்கணும். ஓகே, நான் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஷோல்டர் இருக்கு இல்லையா, நான் வந்து ஒரு கிளாசிக் பிரின்சஸ் மாதிரி எனக்கு கொடுக்க போகிறேன். சென்டரில் ஒரு கட் கொடுத்து அந்த கட்டை நான் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு அது மாதிரி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை வந்துட்டு அந்த போர்ஷனை வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வேணும் அப்படின்றதுனால நான் கொடுக்குறேன். இதை வந்து ஒரு கிளாசிக் பிரின்சஸ் கட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சென்டர் இது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இப்போ நாங்கள் என்ன பண்ணிக்கிறேன், சைடு சீம் அலவன்ஸ் அதாவது ஈஸ் கொடுத்து மார்க் பண்ணியிருக்கோம்ல அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ ஷோல்டர் மெஷர்மெண்ட்டில் ஒரு மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஜஸ்ட் டைரெக்டாக ஒரு லைன் மட்டும் ட்ரா பண்ணுங்கள், அவ்வளோதான். அந்த லைனை ட்ரா பண்ணிவிட்டு நம்ம பேட்டர்ன், இது வந்து பேட்டர்ன் போட்டு நம்ம கிளாத்தில் கட் பண்ணும்போது செப்பரேட் பீசஸாக கிடைக்கும். அதை நம்ம அப்படியே போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 inch வந்துட்டு ஒரு அலவன்ஸ் கொடுத்து கட் பண்ணணும். அப்போ தான் அந்த 2 பீசஸையும் நம்ம ஜாயின் பண்ண முடியும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆர்ம் கர்வ் வந்துட்டு ட்ரா பண்ண போகிறோம். பேக் சைடுக்கு ஆர்ம் டெப்த் லைனில் வந்து மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு அந்த மிட் பாயிண்ட்டையும் அந்த கீழே அந்த செஸ்ட் மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு கர்வ் போட்டுக்கலாம். நான் கையிலே கர்வ் ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆர்ம்கோல்ஸ் ஸ்கேல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேயும் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு உள்ளே ஒரு 1/2 inch உள்ளே ஒரு 1/2 inch மார்க் பண்ணிவிட்டு அந்த 1/2 inchையும் கீழே அந்த செஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த லைனும் வர மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை, கர்வை ட்ரா பண்ணிக்கலாம்.
இப்போ ஃப்ரண்ட் வந்து நான் வி நெக் வைக்க போகிறோம். வி நெக்குக்கு வந்துட்டு 6 to 7 இன்ச்சஸ் வரைக்கும் வைக்கலாம். நான் வந்து ஒரு 6.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணி அது வி நெக்குக்காக நான் மார்க் பண்ணுறேன். ஃப்ரண்ட் வி நெக்கும் பேக் வந்துட்டு ரவுண்ட் நெக்கும். பேக்கில் வந்துட்டு 1.5 இன்ச்சஸ், ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு 6 இன்ச்சஸ் வி நெக்குக்கு வச்சு நான் ட்ராப் பண்ணிக்கிறேன். ட்ராப் பண்ணி பேட்டர்னை ரெடி பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக ஃபேப்ரிக்கில் இப்போ லேயர் கட்டிங் அப்படிங்கிறதுனால நமக்கு நிறைய ஃபேப்ரிக்ஸ் தேவைப்படும். ஸோ மினிமம் 3.5 மீட்டர்ஸில் தைக்கலாம். லேயர்ஸ் கம்மியாக இருக்கும். நிறைய கேதர்ஸ் வேணும் அப்படின்னா நான் 2 டைப்பாக வந்துட்டு அந்த Day 5 வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை கேட்டிங்கன்னா தெரியும். ஸோ வந்து மினிமம் கேதர்ஸ்னால் 3.5 to 4 மீட்டர்ஸு. ஸோ நிறைய கேதர்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு 6 மீட்டர்ஸ் பக்கம் கிளாத் இருந்துச்சுன்னா நல்ல கேதர்ஸ் வந்து கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஸோ நம்ம கேதரிங் ஸ்கர்ட்ஸ் தைக்கும் போது மேக்ஸியை பொறுத்த வரைக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ண தெரியணும். அந்த கேதர்ஸை நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் நம்ம இப்போ யோக் பார்ட் எப்படி வந்து கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ ஸ்கர்ட் பார்ட் எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபேப்ரிக்கை லென்த் வைஸ் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த கால்குலேஷனில் சொன்ன மாதிரி நான் வந்துட்டு என்னுடைய 3 டயருக்கான லென்த் எவ்வளவோ லென்த்தை மார்க் பண்ணிவிட்டு அந்த 3 டயருக்கான கால்குலேஷனை நான் மார்க் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் டயர் வந்து 10 இன்ச்சஸ், செகண்ட் டயரும் 10 இன்ச்சஸ், தேர்டு டயர் வந்துட்டு 13 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டயருக்கு ப்ளஸ் 1 இன்ச் 11 இன்ச்சஸ். ஏன்னா கட்டிங்க்கு அதாவது ஸ்டிச்சிங்க்காக மேலே வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கும் கீழே ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஒரு half இன்ச்சஸ் விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டயருக்கு ப்ளஸ் 1 இன்ச் 11 இன்ச்சஸ், செகண்ட் டயருக்கு ப்ளஸ் 1 இன்ச் 11 இன்ச்சஸ். ஸோ தேர்ட் டயர் 13 இன்ச்சஸ் ப்ளஸ் 1 இன்ச்னால் 14 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிவிட்டு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்போ டயருக்கான வித் மெஷர்மெண்ட் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா இப்போ நம்மளுடைய வெயிஸ்ட் ரவுண்ட் இன்டூ 2. இப்போ வந்து வெயிஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு 40 ப்ளஸ் 2 இன்ச் ஈஸ் ப்ளஸ் 1 இன்ச் சீம் அலவன்ஸ்னால் 43. அப்போ 43 இன்டூ 2 எவ்வளோ 86 இன்ச்சஸ் ரைட். அந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும் இன்ட்டு 2. டயர் 2க்கு எப்படி எடுக்கணும் அப்போ அந்த 86 இன்ட்டு 2. டயர் 3க்கு டயர் 2 மெஷர்மெண்ட் இன்ட்டு 2 எடுத்து நீங்கள் கால்குலேட் பண்ணி போடணும். இல்லை எனக்கு ஒரு மினிமல் கேதர்ஸ் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டயர் 1ல் உங்களுடைய வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் 43 ஓகேவா, ஓவராலாக 43 ப்ளஸ் 20 to 30 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுட்டு நீங்கள் வித் வந்து கால்குலேட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லா டயர்ஸ்க்கும் ஓகே. ஃபஸ்ட்டு டயருக்கு 20 இன்ச்சஸ்னால் செகண்ட் டயருக்கு 25 or 30 இன்ச்சஸ் கேதர்ஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் டயருக்கு 30 to 40 இன்ச்சஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கிளாத் நல்லா இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ கேதர்ஸ்க்கு கிளாத் இருக்கோ நீங்கள் அதை அப்படியே விட்டு கூட கேதர்ஸில் நீங்கள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ மார்க் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 இதையும் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு யோக் பார்ட் பேட்டர்ன் போட்டு வச்சுருந்தோம்ல அதை பேப்பரில் அந்த பேப்பர்களை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்காவது ஒருத்தருக்குனாச்சும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி நம்ம பேட்டர்ன் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிளாத் இருக்கோ அந்த கிளாத்தில் எப்படி அந்த ஃபேப்ரிக் நம்ம பிஃபோர் டயர் மேக்ஸி வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி வந்து மீதி இருக்கிற ஃபேப்ரிக்கில் அதை லே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நமக்கு ஐடியா கிடைக்கும். நமக்கு பத்தாதா அப்படிங்கிறது கிடைக்கும். இல்லை அப்படின்னா நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது இல்லையா. அதுக்காக தான் நான் ஒரு பேட்டர்ன் போட்டு ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்துட்டு சும்மா ரஃபாக ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் நான் டயர்டு பார்ட் 1 2 3 கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நான் மறுபடியும் யோக் பார்ட் தனியாக போட்டு தான் கட் பண்ணேன். ஸோ நான் ஜஸ்ட்டு ஒரு கிளாத் போதுமா அப்படின்றதுக்காக நான் செக் பண்ணிக்கிட்டேன். எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் இப்போ டயருக்கான பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம இந்த 3 டயரையும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஓகே. இப்போ நம்ம பேட்டர்ன் போட்டு வச்சுருக்கிற யோக் பார்ட்டை கிளாத்தில் அப்படியே வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ கிளாத்தை எப்படி ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்னா கிளாத்தை வந்துட்டு 4 ஓப்பன் சைடு இருக்கணும். 2 கிளாத்தை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. 4 ஓப்பன் சைடு இருக்கணும். அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ இங்கே ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் நான் வந்து கிளாசிக் பிரின்சஸ்க்கு ஒரு
ஷோல்டர்லேருந்து மிட் எடுத்து ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கேன். உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த பார்ட்டை லீவ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, மார்க் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். நான் இப்போ அந்த பேட்டர்னை அப்படியே லே பண்ணிக்கிறேன். லே பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பேட்டர்ன் மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை நம்ம அப்படியே இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் யோக் பார்ட்டை கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேக்குக்கான நெக்கையும் ஃப்ரண்ட்டுக்கான நெக்கையும் நம்ம அந்த கிளாத்தில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளாத்தில் ட்ரா பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஆஃப்டர் கட்டிங் இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு லே பண்ணி காமிக்கிறேன். ஒரு ஃப்ரண்ட் பீஸை அந்த கிளாசிக் பிரின்சஸ் இருக்குல்ல, அதை இப்படி 2 சைடும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, 2 சைட் ஜாயிண்ட் இருக்குல்ல, அந்த 2 சைட் ஜாயிண்ட்டையும் நம்ம அப்படியே அட்டாச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அவ்வளவுதான். அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஓகே, அப்புறம் மீதி பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி நான் ஒரு பஃப் ஸ்லீவ் வைக்க போகிறேன். ஒரு எல்போ வரைக்கும் ஒரு பஃப் ஸ்லீவ் வச்சு நான் அந்த மேக்ஸியை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஓகேவா, நான் அதுக்கு வந்துட்டு ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, எனக்கு கொஞ்சம் இதில் கிளாத் பத்தாததுனால நான் ஸ்லீவுக்கு வந்துட்டு எவ்வளோ வித்து வேணுமோ அது வித்துக்கான கிளாத்தை வந்துட்டு நான் சைடில் அட்டாச் பண்ணிக்கிறேன். சைடில் கிளாத்தை அட்டாச் பண்ணிவிட்டு நான் ஸ்லீவ் கட் பண்ண போகிறேன். ஓகே, நான் இப்போ எப்படி உங்களுக்கு ஸ்லீவ் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு பேப்பரில் காமிக்கிறேன். நீங்கள் அதை அப்படியே ஃபேப்ரிக்கில் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ பஃப் ஸ்லீவ் கொடுக்க போகிறேன் இல்லையா, ரைட். பஃப் ஸ்லீவில் நீங்கள் என்ன வந்து உங்களுடைய ஆக்சுவலாக பஃப் ஸ்லீவ்க்கு வந்துட்டு ஒரு 5 இன்ச்சஸ் இங்கேருந்து இங்கே வந்து ஒரு 5 இன்ச்சஸ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கேருந்து இங்கேயும் ஒரு 5 இன்ச்சஸ் கொடுத்துட்டு இங்கேருந்து இங்கே உங்களுடைய ஆர்ம் மெஷர்மெண்ட் இருக்குல்ல, ஆம்கோல் மெஷர்மெண்ட் டிவைடட் பை 2. என்னோடது 16 டிவைடட் பை 2னா 8 இன்ச்சஸ். ஸோ அந்த 8 இன்ச்சஸ் மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கணும். ஓகே, மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேப் ஹைட்டு இந்த லைனை நம்ம அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஓகே, ஸ்கொயர் பண்ணிக்கணும். இங்கே இருந்தால் நம்ம ஆம்கோல் ஸ்லீவ்க்கான மெஷர்மெண்ட் எவ்வளவோ அதை எடுக்கணும். கேப் ஹைட் எவ்வளோ வேணும் நமக்கு, கேப் ஹைட் மெஷர்மெண்ட். இந்த கேப் ஹைட்லாம் வேணால் என்னுடைய ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன், நீங்கள் போய் அதில் செக் பண்ணி பாருங்கள். இந்த கேப் ஹைட் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து இங்கே இப்படி மார்க் பண்ணி நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படியும் ஸ்லீவ் கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஸ்லீவை நம்ம கட் பண்ணிக்க வேண்டியதான். அதே மாதிரி நம்ம அங்கே செஸ்ட்டு கிட்ட எவ்வளோ சீம் அலவன்ஸ் கொடுத்தோம், எவ்வளோ ஈஸ் கொடுத்தோம் அப்படிங்கிறலாம் இங்கே மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்லீவ் அப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, இதுதான் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது, ஜஸ்ட் ஒரு ஐடியா, தட்ஸ் ஆல். நம்ம இங்கே அந்த 5 இன்ச்சஸ் விட்டுருக்கோம்ல, இந்த 5 இன்ச்சஸில் வந்து நீங்கள் கிளாத்தில் இப்படி ஒரு நாச்சஸும் ஸ்டார்டிங் பாயிண்டில் இப்படி ஒரு நாச்சஸும் நீங்கள் கொடுத்துக்கணும். அதே மாதிரியே கீழேயும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த நாட்ச் பாயிண்ட்லேருந்து இந்த நாட்ச் பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் என்ன வைக்கணும் அப்படின்னா பஃப் வைக்கணும். ஓகே, இப்படியே நீங்கள் பஃப் வச்சுட்டே வர வேண்டியதான். ஜஸ்ட்டு சும்மா அப்படியே கையிலேயே நீங்கள் எப்படி பஃப் வச்சுக்கணும். ஓகே, இந்த கீழே நாச்சஸ் கொடுத்துருக்கோம்ல, நம்ம பஃப் இங்கிட்டு கொடுக்குறோம் அப்படின்னா கீழே நம்ம வந்துட்டு பஃப்பை இப்படி மடித்து ஸ்டிச் பண்ணும்போது இந்த சைடு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நீங்கள் இப்படி கொடுக்கணும் பஃப். ஓகே, இப்போ நமக்கு பஃப்பு
ஸ்லீவ் இப்படி கிடைக்கும். ஓகே, நான் ஜஸ்ட்டு ஒரு இது ரஃப்பாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும்போது அதை கிளாரிட்டியாக தெரியுமான்னு தெரியல, அதுக்காக அதை காமிச்சிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு அதை எப்படி ஃபேப்ரிக்கில் வந்துட்டு நான் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு காமிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ஸில் கேளுங்க, நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பயோவில். அதில் போய் செக் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ்க்காக. உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸ் இதில் வந்துட்டு எந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் எது வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் கீழேயும் மேலேயும் பஃப் வச்சுட்டேன். பஃப் வச்சதுக்கப்புறம் அந்த பஃப்பை கீழே இருக்கிற பஃப்புக்கு வந்துட்டு ஒரு கிளாத்தை வந்து ஒரு 2 இன்ச்சஸ்க்கு இல்லைனா ஒரு 1.5 இன்ச்சஸ்க்கு ஒரு கிளாத் எடுத்துகிட்டு அதை நான் கட் பண்ணி அதுக்கு மேலே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். அது எப்படின்னு பாருங்கள். ராங் சைடு வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே திருப்பி குட் சைட் திருப்பி மேலே அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். தட்ஸ் ஆல். நான் இதில் ஒரு சைடு ஸ்லீவ் மட்டும்தான் எப்படி அட்டாச் பண்ணணும்னு காமிச்சிருக்கேன். அதே மாதிரியே நீங்கள் இன்னொரு ஸ்லீவையும் அட்டாச் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகே, நான் இப்போ இதில் உங்களுக்கு யோக் பார்ட் வந்து நான் கிளாசிக் கட் கொடுத்துருந்தேன் இல்லையா, அதை 1 பார்ட் வந்து ஒரு சைடு வந்து நான் ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். இன்னொரு சைடு நீங்கள் ஜாயினிங் 1/2 இன்ச்சஸ்க்கு நம்ம எப்படி கிளாத் விட்டுருந்தோமோ 1/2 இன்ச்சஸ் ஸ்டிச்சிங்க்கு விட்டுருந்தோம் இல்லையா, அந்த பார்ட்டை நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டுக்கான வியையும் பேக்குக்கான யூ ஷேப்பையும் நான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஸ்டிச் பண்ணி நான் யோக் பார்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன், நீங்களும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து நம்ம டயர் மேக்ஸிக்கான அந்த அப்பர் பார்ட் இருக்குல்ல, டயர் ஜாயினிங் பண்ணுவோம்ல, யோக் பார்ட்டோட மேல் பார்ட் ஜாயினிங் பண்ணுவோம்ல ஒவ்வொரு டயர்லேயும், அந்த டயரை வந்து நான் ஹெம் பண்ண போகிறேன். ஸோ நான் உஷாஜனம் அண்டர் ஸ்டிச் மிஷினில் ஹெம்மர் ஃபூட்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நான் வந்து மாற்ற போகிறேன். அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா செலக்டார் Cயில் வச்சுட்டு லென்த் 3ல் வச்சுட்டு த்ரெட் டென்ஷன் 4 to 5ல் வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஃபேப்ரிக்கை விட்டு ஹெம்மிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஹெம்மிங் பண்ணி எடுக்கும்போது அதனுடைய இது வந்துட்டு நல்லாயிருக்கும். அது எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு ஃபோட்டோ அட்டாச்சிங் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, நீங்கள் இந்த செலக்டார்லாம் கரெக்டாக செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம ஹெம்மிங் பண்ண பிறகு நமக்கு ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும் ஃபேப்ரிக்கில் பாருங்கள். ஃபேப்ரிக்கை ஸ்டிச் பண்ணும்போதே பின்னாடி ஒரு ஹேண்ட் வச்சுட்டு அதை லைட்டாக அப்படியே இழுத்துட்டே வாங்க, அது கரெக்டாக வரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் கேதர்ஸ் வைக்கலாம். யோக் பார்ட் வந்துட்டு கிளாசிக் பிரின்சஸ் லைன் ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக் ஃபினிஷ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் அந்த கிளாசிக் பிரின்சஸ் கட் கொடுத்துருக்கோம்ல, அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அயன் பண்ணணும், ப்ரெஸ் பண்ணணும். நீட்டாக ப்ரெஸ் பண்ணால் தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நான் இப்போ இந்த ஒரு ஃபேப்ரிக்கில் நான் 2 கிளாத் வந்துட்டு இது பண்ணியிருக்கோம்ல, அதை நான் அப்படியே நீட்டாக வந்து அயன் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரியே எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா. ஓகே,
அயர்ன் பண்ண கிளாத்துக்கும் அயர்ன் பண்ணாத கிளாத்துக்கும் நான் டிஃப்ரென்ஸ் தான் நாங்கள் காமிச்சிருக்கேன். அயர்ன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா அதை வந்துட்டு சூப்பராக ஸ்மூத்தாக ஃபினிஷ் ஆகி இருக்கும். உங்களுக்கு லுக் வைஸ் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டயர்ட் ஸ்கர்ட்டுக்கு வந்துட்டு நம்ம கேதர்ஸ் கொடுக்க போகிறோம். ஓகே, ஆக்சுவலி இது கேமரா கவர் ஆகலை, அதில் நான் செட் பண்ணது கவர் ஆகலை. அது அப்புறமா தான் நான் வீடியோவில் பார்த்தேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கேதரிங் ஃபுட்டை வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் அப்படியே நம்ம வந்து ஹெம் பண்ணியிருக்கோம்ல, ஹெம் பண்ண ஃபேப்ரிக்கை நான் கேதர்ஸ் கொடுத்துருக்கேன். கேதர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் ஃபேப்ரிக் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த ஃபேப்ரிக்கில் நம்ம கேதர்ஸ் கொடுத்துருக்குற அந்த டயரையும் நம்ம யோக் பார்ட்டோடைய வெய்ஸ்ட் லைன் மேலே மெஷர் பண்ண போகிறோம். மெஷர் பண்ணி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த யோக் பார்ட்டோட நம்ம அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நீங்களே அந்த ஃபிங்கர்ஸால் அந்த கேதர்ஸ் ஆகிருக்குல லைட்டாக அதை வந்துட்டு இது மூவ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா அது மூவ் ஆகும். நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தைக்கணும் கேதர்ஸை. ஓகே, அவ்வளோதான். நான் இப்போ மெஷர் பண்ணிக்கிறேன். உங்களுடைய சீம் அலவன்ஸ் எல்லாமே மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களுடைய யோக் பார்ட்டில் ஒரு சைடை வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், யோக் பார்ட்டை ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டர் ஜாயினிங் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு சைடில் வந்துட்டு ஒரு சைட் மட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லா டயர்ஸையும் ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம இன்னொரு சைடை வந்துட்டு ஃபுல்லாக டாப் டு பாட்டம் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அதுதான் நான் இங்கே வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலி இந்த ட்ரெஸ்ஸு தைக்கும் போது எனக்கு பயங்கர ப்ராப்ளம், த்ரெட் கட் ஆகிட்டே இருந்துச்சு. நானும் நீடில் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டேன், பாபின் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாமே சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டேன். நம்ம ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு ட்ரெஸ் தைக்கும் போது யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து த்ரெட் கட் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, த்ரெட் கட் ஆகிறதுக்கான எல்லா ப்ராப்ளம்ஸுமே பார்த்தும் த்ரெட் கட் ஆகுது அப்படின்னா என்ன செய்கிறதுன்னு தெரியல. அதே மாதிரி ஸ்லீவும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணோம் அப்படின்னா நான் ஃப்ரண்ட் கர்வ் ஸ்லீவ்க்கு எடுக்கவே இல்லை, அதை நான் இங்கே எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு குட் சைடு மேலே குட் சைடு ஆன் குட் சைடு வச்சு நம்ம வந்துட்டு சென்டரை நாச் கொடுத்து சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணுவோம். ஓகே, கரெக்டாக இருக்கான்னு வச்சு பாருங்கள். கொஞ்சம் எக்ஸஸாக எதுவும் கிளாத் இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே நீங்கள் ப்ளீட்டட் மேக்ஸி பஃப் ஸ்லீவ் வைக்கிறதுனால அதை ப்ளீட்டடாக அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆக்சுவலாக நம்ம வந்து ஸ்டிச்சிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நம்ம அதை எப்படி ஏதாவது கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிடுச்சு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஸ்டார்டிங்லேயே பிகினர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியாது. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆக 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 தான் நமக்கு வந்துட்டு அதெல்லாம் லேர்ன் பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஸ்டிச்சிங் லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா விஷயமுமே. நம்ம வந்து மிஸ்டேக் பண்ண தான் அதுலேருந்து கற்றுக்குவோம். ஸோ யாருமே ஐயோ துணி கிளாத் எக்ஸ்ட்ரா ஸ்லீவ்க்கு வந்துடுச்சு என்ன பண்ணலாம், அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசித்து பண்ணணும். அவ்வளோதான். இப்போ நான் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் ஸ்லீவ் ஸ்டிச்சிங்க்கு அப்புறம் ஸ்லீவோட ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும். இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், யோக் பார்ட் கம்ப்ளீட்டாக ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு நெக் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எல்லாமே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சைடில் ஒன் சைடு சீம் அலவன்ஸை மட்டும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். யோக் பார்ட்டில் ஒரு சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒன் சைட் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், டயர்லாம் வந்துட்டு 1 2 3 டயர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 3 டயர்ஸையும் வந்துட்டு அப்படியே நான் 1 by 1 வந்து அட்டாச் பண்ண போகிறேன். நீங்களும் அட்டாச் பண்ணிவிடுங்க. ஓகே, அட்டாச் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்துட்டு இன்னொரு சைட் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம்ல, டாப் டு பாட்டம் வந்துட்டு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியதான்.
கேதர்ஸ் வந்து உங்களுக்கு பத்தல அப்படின்னா அதை ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள், பயப்படாதீங்க, அவ்வளோதான். நான் ஜஸ்ட்டு ஃபஸ்ட் இதில் வந்துட்டு ஒரு கேதர்ஸ் மட்டும் அட்டாச் பண்ணி பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ஃபினிஷிங் இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன். இதில் என்ன அப்படின்னா, நான் ஹெம்மிங் பண்ணி தைச்சதுனால நான் ஃபேப்ரிக்கை ரைட் சைடே மேலே வச்சு 1/2 இன்ச் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் ஹெம்மிங் பண்ணல, நார்மலாக அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆஸ் யூஷுவல் வந்துட்டு குட் ஆன் குட் சைட் வச்சுட்டு ராங் சைடு வந்து ஸ்டிச் பண்ணணும். நான் வந்து ஹெம்மிங் பண்ணதுனால தான் அப்படியே வந்துட்டு குட் ஆன் குட் சைடு ஒன்றாவே மேலேயே வச்சுட்டு நான் அப்படியே 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச்சஸ் பண்ணுறேன். ஓகே, ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் இப்படி தான் இருக்கும். இப்போ நான் டயர்ஸ் அட்டாச் பண்ணிட்டேன். டயர்ஸ் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் ஃபேப்ரிக்கு. ஸோ இப்போது நம்ம ஒரு சைடு தான் வந்துட்டு யோக் பார்ட் வந்து ஜாயின் பண்ணி இப்போ டயர் அப்படியே அட்டாச் பண்ணியிருக்கோம். இப்போ அதர் சைடு பார்த்திங்கன்னா ஓப்பனில் தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஓப்பனை என்ன பண்ண போகிறோம், கம்ப்ளீட்டாக இன்னொரு சைடு வந்துட்டு ராங் சைடு எடுத்து நம்ம அதை அப்படியே கம்ப்ளீட்டாக சைடில் வந்துட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸ்டிச் பண்ணிட்டா நம்மளுடைய 3 டயர் மேக்ஸி கார்மெண்ட் இஸ் ரெடி. ஓகே, சைடில் நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஓகேவா, நம்ம இப்போ ஃபைனல் அவுட்புட் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மெஷர் ஸ்மார்ட் பர்ஃபெக்ட் ஃபேட்ஸ்.